ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல 2009ல வெளிவந்த ஜா அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஹாரர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு வில்லேஜில் இருக்கிற மக்கள் ஒரு சில பேர் மர்மமான முறையில கை காலு தலை எல்லாம் பிஞ்சப்பட்ட நிலையில ரொம்பவே கொடுமை இறந்து போறாங்க. இவங்க எதனால இறந்து போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காக ஹீரோ அந்த வில்லேஜுக்கு வந்திருக்கான். சோ கடைசியா ஹீரோ இவங்க எதனால இறந்து போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்னு நொடிக்கு நொடி ரொம்பவே ஹாரரா சொன்ன படம் தான் இந்த படம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் மட்டும் அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். சோ அதே போல எங்க சேனலும் கொஞ்சம் லைட்டா பூஸ்ட் ஆகும். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வில்லேஜுக்கு பக்கத்துல ஒரு ஆர்மி செக்டர் இருக்கு. அவங்க ஒரு மான வேட்டையாடிய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த கேங்ல இருக்க ஒருத்தனுக்கு யூரின் வருது. ஸோ யூரின் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய காலில் லைட்டா ஸ்லிப் ஆகி ஒரு சர்வல் பிளேஸ் மாதிரி இருக்கு. பிளேஸ்ல வந்து அப்படியே உருண்டு பரண்டு கீழே போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துடுறான். சோ விழுந்த உடனே தான் தெரியுது அங்க வந்து ஒரு சவப்பெட்டி இருக்கு. அது சவப்பெட்டி எப்படின்னா ஓபன் பண்ண நிலையில இருக்கு. உள்ளார வந்து ஒரு டெட் பாடி இருக்கு. இதை பார்த்த உடனே இவன் ஒரு செகண்ட் பயந்துடுறான். சரி இனிமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு அந்த பள்ளத்துல இருந்து மேல எழுந்திருக்கும் போது தான் தெரியுது அங்க வந்து ஒரு விரல துண்டாக்கப்பட்ட நிலையில கோல்டு ரிங் இருக்கு. நகையை பார்த்தா யாருக்குன்னு ஆசை இருக்காது. உடனே அந்த கோல்டு ரிங் எடுத்து அவனோட பாக்கெட்ல போட்ட உடனே பக்கத்துல ஏதோ உருமன் மாதிரி சத்தம் கேட்குது. ஆத்தி இனிமே நமக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு ஃபாஸ்டா மேல ஏறி வரான். மேல ஏறி வந்த பிறகுதான் தெரியுது ஒரு பெரிய காட்டு பண்ணி அவனை கொடுமை அட்டாக் பண்ணி அங்கிருந்து இழுத்துட்டு போகுது. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில அந்த இடத்துக்கு போலீஸ்காரெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இதுக்கு முன்னாடி அந்த பள்ளத்துல ஒரு டெட் பாடி பாத்தீங்களா, அந்த டெட் பாடியும் ரொம்பவே கொடுமை யாரோ தாக்கன மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம கூட வந்த போலீஸ்காரன் ஒருத்தன் அந்த டெட் பாடி பார்த்து பயமா வாமிட் பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்ல இருக்கிற லீடர் ஒருத்தவன் இதெல்லாம் யாரு பண்ணாங்க அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியாம ஒரு மாதிரி குழப்பத்தோட நிக்கிறான். அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு அந்த வழியால காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு சைக்கிள் வந்துட்டு இருக்கா. அப்போ அவ சைக்கிள் வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பெரிய கண்ணுக்குட்டி போனதால அவ பயந்துட்டு சைக்கிள லைட்டா திருப்பும் போது கரெக்டா அதே சர்வல்ல சைக்கிள் ஓட்டிட்டே போயிட்டு அந்த பள்ளத்துல விழுந்துடுறா. நம்மள இனிமே யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளுடைய தாத்தா கால் பண்ணி சொல்லலாம்னு பார்க்கும்போது அவருடைய தாத்தா வந்து போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவளுடைய தாத்தாவும் ஒரு வேட்டைக்காரர் தான். சோ அவர் போனை எடுக்காததால சரி நாமளே வந்து இங்கிருந்து எழுந்து போலாம் அப்படின்னு இவளும் எழுந்துட்டு சைக்கிளையும் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவளால சைக்கிள் வந்து மேல ஏத்தவே முடியல. சோ உடனே சைக்கிளை மட்டும் கீழே போட்டுட்டு இவ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வந்த பிறகுதான் தெரியுது. சோ அந்த வழியால போற ஒரு கார் வந்து இந்த பொண்ணு மேல மோதின உடனே இந்த பொண்ணு அந்த இடத்துல கீழே விழுந்துடுறா. அப்போ அந்த கார்ல இருக்கவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு இறந்துட்டா, நம்ம இனிமே இங்க இருக்க கூடாது. ஏன்னா இவங்க கிட்ட வந்து லைசன்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அந்த பள்ளத்திலே தள்ளி விட்டுட்டு இவங்க வந்து கார் எடுத்து கிளம்பி போயிடுறாங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு மயக்கம் தெரிஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த கொடூரமான பண்ணி வந்து அவளுடைய காலை பிடிச்சி இழுத்துட்டு அங்கிருந்து போகுது. சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த வில்லேஜ்ல வந்து எதனால வந்து மக்கள் எல்லாம் இறந்து போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காக இப்ப கார்ல வந்துட்டு இருக்கான். கூடவே அவனுடைய அம்மாவும் அவனுடைய ஒய்ஃபும் வராங்க. சோ ஆக்சுவலா ஹீரோட ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. அதே போல ஹீரோட அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஒரு 50% கொஞ்சம் மென்டல் மாதிரி இருப்பாங்க. இப்ப கூட பாருங்க கார்ல வந்துட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேரிங்க பிடிச்சி அப்படி இப்படி மட்டும் ஆட்டிட்டே இருக்காங்க. சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு டென்ட் காமிக்கிறாங்க. அந்த டென்ட் உள்ள தான் ஹீரோன் இருக்கா. ஆக்சுவலா ஹீரோனோட எய்ம் என்னன்னா காட்டு பணியை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னு தான் அவளுடைய நீண்ட நாள் ஆசையே. அப்போ அவளுக்கு கூட அசிஸ்டன்ட் ஒருத்தனை வச்சிருக்கா. அவன் யூரின் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமா கத்துறான். என்னடா கத்துறான் அப்படின்னு ஹீரோன் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு நோட்டு கூட ஒரு துண்டாக்கப்பட்ட கை இருக்கு. இதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. சோ இது வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அன்னைக்கு நைட்டு கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்காரங்க வந்து ஹீரோன் விசாரிக்கும் போது இந்த கையை எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஹீரோன் சொல்லும் போது அங்க இருக்க போலீஸ்காரங்க வேற ஏதாவது உடற்பாகங்கள் இருக்குமா அப்படின்னு அங்க சுத்தி தேடி பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு கவர்ல ஒரு தலை ஒண்ணு கிடைக்குது. ஆக்சுவலா இந்த தலை யாருதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் பொண்ணு அந்த பள்ளத்துல விழுந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட தலை தான் இது. சோ அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் வந்துடும். ஹீரோ வந்து இதெல்லாம் வந்து யாரு இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்க போலீஸ்காரங்க இல்ல இது எல்லாமே வந்து ஒரு காட்டு பண்ணி தான் இந்த மாதிரி இவங்க அட்டாக் பண்ணிருக்க அப்படின்னு அங்க இருக்க போலீஸ்காரங்க சொல்லும்போது ஹீரோ வந்து நம்பவே மாட்டேறான். அது எப்படி காட்டு பண்ணி மக்களை அட்டாக் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோட ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். சோ ஆக்சுவலா ஹீரோவுக்கு காட்டு பண்ணி மனிதர்களை அட்டாக் பண்ணும் அப்படின்னு வந்து அவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. சோ அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வில்லேஜ்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அங்க எப்படி சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட பேத்தி தான் காணோம் அப்படின்னு அந்த வேட்டைக்கார தாத்தா கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து போலீஸ்காரங்க கேட்கும்போது கரெக்டா போலீஸ்காரங்க அந்த பொண்ணோட தலை காமிச்ச உடனே ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வெட்டப்பட்ட உடல் பாகங்களா இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையும் பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. இந்த வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காட்டு பண்ணி தான் அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஹீரோக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா காட்டு பண்ணி அவ்வளவு சீக்கிரம் வந்து மனிதர்கள் அட்டாக் பண்ணாது அப்படின்னு அவனுடைய நம்பிக்கை. சோ அந்த சமயத்துல அந்த தாத்தா கரெக்டா ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பணத்தை எல்லாமே அந்த காட்டு பண்ணி தான் அதோட வேலை தான் இது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேத்தி இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, இப்போ அந்த உடம்பு கூட ஒரு துண்டாக்கப்பட்ட ஆணோட விரலும் காமிக்கிறாங்க.
சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு மலைக்கு பக்கத்துல ஒரு பெரிய காய்கறி தோட்டம் இருக்கு. அங்கதான் அந்த வில்லேஜ்ல இருக்க மக்கள் பெரும்பாலும் வேலைக்கு வருவாங்க. அப்போ அங்க வந்து காய்கறி பறிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு அலற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா அலற அப்படின்னு போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணை வந்து ஒரு பாம்பு கடிச்சிருக்கு. சோ உடனே ஹீரோனி அங்க இருக்கிறதால அவளோட வாய் மூலியமாவே அந்த விஷத்தை எடுத்துடுறா. சோ இவங்க எல்லாரும் இங்க ஒரு பக்கம் கும்பலா இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்துல ஒரு கப்பல் வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த காட்டு பண்ணைய கரெக்டா அந்த லவ்வரை தூக்கிட்டு ஓடிடுது. இதை பார்த்த ஹீரோ எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவன் கையில வச்சிருக்க துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காட்டு பணியை அவனை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போகுது. சோ இவனுடைய உடம்புல கொஞ்சம் அங்கேயும் மட்டும் காயம் இருக்கிறதால ஆம்புலன்ஸ் வர வச்சு இவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த காய்கறி தோட்டத்து வந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு சீல் வச்சிடுறாங்க. சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இப்ப அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை கொடுக்கலாம், நாங்க எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போயிட்டு எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோ அவங்க கிட்ட நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு வந்து ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, அந்த காட்டு பணியை எப்படியாவது நான் பிடிச்சி காமிக்கிறேன் அப்படின்னு அவங்களை வந்து சமாதானப்படுத்தி அங்க அனுப்பி வைக்கிறான். சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அந்த காட்டு பணியை எப்படியே பிடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வேட்டைக்காரர்களை அந்த காட்டுக்கு வர வச்சிருக்கான். அப்போ அந்த சமயத்துல அந்த வேட்டைக்காரங்க எல்லாரும் அந்த காட்டு பணியோட கால் தடத்தை பாத்துறாங்க. பார்த்த உடனே கண்டிப்பா அந்த காட்டு பணி இங்கதான் வரும் அப்படின்னு அங்கேயே வந்து ஆல்ட் ஆயிட்டாங்க. சோ அன்னைக்கு நைட்டு அந்த காட்டு பண்ணி தூரத்துல பில்லு மேஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அதை விடவே கூடாது அப்படின்னு துப்பாக்கி எடுத்துட்டு பயமா துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. சோ இவங்களை பார்த்த உடனே அந்த காட்டு பண்ணி அதுவும் வேகமா ஓடிட்டே இருக்கு. ஒரு கட்டத்து மேல கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த காட்டு பண்ணி ஏதோ ட்ராப்ல மாட்டி கரெக்டா அந்த இடத்துல தொங்குது. ஆக்சுவலா அந்த ட்ராப்பை செட் பண்ணது இவனுங்க தான். அதுக்கப்புறமா அந்த காட்டு பண்ணி மேல தொங்கிட்டே இருக்கும்போது துப்பாக்கியால டும்முன்னு சுட்டு அந்த காட்டு பண்ணி எங்க சாகடிச்சிடுறாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில அந்த ஊர் மக்கள் பார்வைக்காக அதை வந்து ஒரு பெரிய கிரையில மாட்டியே தொங்க விடுறாங்க. இந்த காட்டு பண்ணியை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னது கிட்டத்தட்ட 7 சைஸ்ல இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி வியந்து பார்த்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காட்டு பண்ணியை யாரு சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து பாராட்டும் செய்யறாங்க. சோ அதன் பிறகு கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் அந்த வயசான தாத்தா வந்துடுறாங்க. அந்த வயசான தாத்தா அந்த பண்ணியை பார்த்துட்டு இந்த பண்ணி கண்டிப்பா என்னோட பேத்தி அட்டாக் பண்ணிருக்காது, இந்த பண்ணிங்க எல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு வந்து ஜீரணமாகாம தான் இருக்கும். சோ இந்த பண்ணியோட வயிற்று அறுத்து பார்த்தா கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணியை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதோட வயிற்று அறுத்து பார்க்கும்போது உள்ளார ஒரு பெரிய கோழி ஒண்ணு இருக்கு. சோ அதுக்கப்புறமா பார்க்கும்போது தான் தெரியுது இந்த வயசான தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவங்க பேத்தியோட ஒரு நோட்டு புக் ஒண்ணு இருக்கு. இதை பார்த்த உடனே இவர் பயமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. சோ அதன் பிறகு அந்த வயசான தாத்தா என்ன சொல்றாருன்னா, பெண்மணி எப்பவுமே வேட்டையாடாது, ஆண்மணி தான் வேட்டையாடும், ஆண்மணி வேட்டையாடி தான் அந்த சாப்பாட்டை கொண்டுட்டு வந்து பெண்மணிட்ட கொடுத்து உணவு பரிமாறி சாப்பிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா இதுல என்னடா இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். சோ இதுல இருந்து பார்க்கும்போது இன்னொரு காட்டு பண்ணி சாகாம தான் இருக்குது, அதை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு போலீஸ்காரங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இறந்து போச்சு பாத்தீங்களா, அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னு அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாருமே அந்த பண்ணியை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு இவங்க எல்லாரும் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அந்த ஏரியா போலீஸ்காரங்களும் இருக்காங்க. சோ பார்ட்டியை பயமா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த காட்டு பண்ணி கரெக்டா அந்த கிளாஸுக்கு பின்னாடி ஓட்டமா தான் நிக்குது. ஏன்னா அந்த பண்ணியோட ஜோடியை வந்து இவங்க கொலை பண்ணதால அது பயங்கர கோவத்துல இருக்கு. சோ உடனே ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கிளாஸ முட்டி உடைச்சிட்டு உள்ளார வந்து அங்க இருக்கவங்க எல்லாரும் பயமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வேட்டைக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பெண்மணி ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருப்பான். இவன் கரெக்டா அந்த பண்ணியை டார்கெட் பண்ணிட்டே இருக்கான். ஆனா இவனால வந்து கரெக்டா குறி வைக்க முடியல. அப்போ அங்க இருக்கவங்க எல்லாரும் பயங்கரமா அந்த காட்டு பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சில பேர் அங்க இருக்க ஜன்னல் வழியில குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க போலீஸ்காரங்களாம் அது உள்ள இருக்க பீம் மேல ஏறி தன்னோட உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த காட்டு பண்ணி வந்து ஒரு பீமை பயங்கர போர்ஸா முட்டும் போது ஒரு போலீஸ்காரன் கரெக்டா கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து அந்த காட்டு பண்ணி அவனை தரதான்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு செவுத்து மேல அடிச்ச உடனே அவன் அந்த இடத்துல மயக்கமாயிடுறான். சோ அது மட்டும் இல்லாம அந்த பார்ட்டியில தான் ஹீரோவோட அவங்க அம்மாவும் அவனோட ஒய்ஃபும் இருக்காங்க. அப்போ அந்த காட்டு பண்ணி அங்க இருக்கவங்களை ஒரு சில பேர் அட்டாக் பண்ணிட்ட பிறகு கடைசியா அந்த வேட்டைக்காரர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கரெக்டா அவனை டார்கெட் பண்ணி போயிட்டே இருக்கு. அதே போல இவனும் அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கரெக்டா கன் பாயிண்ட்ல வச்சுட்டு நிக்கிறான். இந்த காட்டு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட போயிட்டே இருக்கு. ஆனா அப்படி கிட்ட போகும்போது தான் தெரியுது இவன் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே பண்ணாம இருக்கிறதால இவன் எதுவுமே பண்ணாம அந்த காட்டு பண்ணி இவனை கிராஸ் பண்ணி அங்கிருந்து போயிடுது. சோ அதன் பிறகு கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்த உடனே அங்க யார் யாருக்கெல்லாம் அடிபட்டு இருக்கோ அப்படின்னு அவங்களை எல்லாரும் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் அந்த காட்டு பணியை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே ஒன்னா கூடி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த வயசான தாத்தா என்ன சொல்றாருன்னா, அந்த காட்டு பணியை அவ்வளவு சீக்கிரம் கொலை பண்ண முடியாது, ஏன்னா துப்பாக்கியில ஷூட் பண்ணா கூட அது சாகாது, அதோட தோல் வந்து பயங்கர ஹார்டா இருக்கும். ஆனா இருந்தாலும் அந்த காட்டு பணியை ஷூட் பண்ற அளவுக்கு என்கிட்ட அதுக்கு ஏத்த மாதிரி துப்பாக்கியும் தோட்டாவும் இருக்கும் அப்படின்னு அந்த துப்பாக்கியும் தோட்டாவையும் எடுத்து அங்க இருக்க போலீஸ்காரன் கொடுக்குறான். அந்த சமயத்துல ஹீரோக்கு அவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது, உங்க அம்மா திடீர்னு காணாம போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு
ஹீரோக்கு உடனே பயமாயிடுது. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி மென்டல் தானே, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சோ அதனால அவனுடைய ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் போயிட்டு பாக்குறான். அப்போ பார்க்கும்போது அவங்க அம்மா எங்க போனாங்கன்னு தெரியவே இல்லை. சோ அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த வயசான தாத்தா வந்த உடனே அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா இங்க இருக்க வாய்ப்பே இல்லை, அவங்க அந்த காட்டு பண்ணி இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பாங்க, நம்ம அங்க போனா கரெக்டா உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க 5 பேரும் சேர்ந்து அந்த காட்டு பண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழி எல்லாமே ஆட்டோட எலும்பு கூடு, மாட்டோட எலும்பு கூடு அப்படின்னு ஏகப்பட்டது கிடக்குது. இது எல்லாத்தையும் அந்த காட்டு பண்ணி தான் அட்டாக் பண்ணி சாகடிச்சிருக்கு. சோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கரெக்டா அவங்க அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலை கிட்ட போயிடுறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அங்க ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசை உள்ளார ஒரு வயசான தாத்தா இருக்காரு. அவரை பார்த்து எங்க அம்மா இந்த பக்கம் வந்தாலும் அப்படின்னு கேட்கும்போது, உங்க அம்மாவை வந்து நான் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஊர் உள்ளார ஒரு காட்டு பண்ணி வந்து மக்களை எல்லாரும் அட்டாக் பண்ணி சாகடிக்குது, இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியுமே, காட்டு பண்ணி மட்டுமா மக்களை சாகடிக்குது, சிங்கம் புலி கரடி எல்லாமே தான் மக்களை வந்து வேட்டையாடுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, அந்த காட்டு பண்ணியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, எங்க கிட்ட ஒரு பெரிய ட்ராப் ஒன்று இருக்கு, நீங்க வேணா அதை பயன்படுத்திங்க அப்படின்னு இந்த வயசான தாத்தா சொன்ன உடனே, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டா படுத்துக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துல கரெக்டா அங்க மரக்கிளை எல்லாம் கொஞ்சம் அசையுது. இதை பார்த்த உடனே ஒருவேளை காட்டு பண்ணி தான் வந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே துப்பாக்கி வச்சு கரெக்டா ஏம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹீரோட அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க. அவங்க அம்மா பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. சோ அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்மளுடைய அம்மா இனிமேல் நம்ம கூட இருக்க கூடாது, அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிடணும், அவங்க நம்ம கூட இருந்தா கண்டிப்பா அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஹீரோ அவனுடைய அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிடுறான். அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராப் எங்க இருக்கு அப்படின்னு அந்த ட்ராப்பை தேடி அந்த காட்டு வழியால நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வரும்போதுதான் அந்த காட்டு பன்னியோட காலடியை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே கண்டிப்பா அந்த காட்டு பண்ணி கண்டிப்பா இங்கதான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ட்ராப்பை தேடி வந்துட்டே இருக்காங்க. சோ கொஞ்சம் தூரம் வந்த உடனே அந்த ட்ராப்பை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த ட்ராப்பை பார்த்த உடனே பயங்கர பெருசா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே பயசா இருக்கு, இது வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பக்கம் டவுட்டா இருக்கு. அப்பதான் அந்த வயசான தாத்தா என்ன சொல்றாருன்னா, சோ கண்டிப்பா நம்ம இந்த ட்ராப்பை கொஞ்சம் சரி பண்ணா இது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராப்பை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ராப்புக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு ஒன்று செட் பண்றாங்க. அந்த ட்ராப்பு கிட்ட யாராவது வந்தாங்கன்னா அலாரம் அடிக்கிற மாதிரி அந்த ட்ராப்பை சுத்தி சென்சார் எல்லாம் பிட் பண்ணிட்டு கரெக்டா இவங்க ஒரு மரத்துக்கு பக்கத்துல பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய குகை மாதிரியே இருக்கு. ஒருவேளை அந்த காட்டு பண்ணி இது உள்ளதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு வேட்டைக்காரன் வந்தான் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பாம்பு எடுத்துக்கிட்டு நேரம் குகைக்குள்ளார போயிட்டு போட்டுட்டு வேகமா ஓடி வந்துடுறான். சோ கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பு வெடிச்ச உடனே இவங்க ஒரு மாதிரி பயந்துகிட்டு துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளார போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அங்க வந்து காட்டு பண்ணியே கிடையாது, அதுக்கு பதிலாக 4-5 குட்டிங்க தான் இருக்கு. அதுல 4 குட்டி இறந்து போச்சு, ஒரு குட்டி மட்டும் சாகாம அப்படியே இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த குட்டியை தூக்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வரதுக்கும் அந்த காட்டு பண்ணி வரதுக்கும் கரெக்டா இருக்கு. இதை பார்த்த உடனே பயத்துல அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த காட்டு பண்ணி விடாம இவங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கு. இவங்களும் அந்த காட்டுள்ளார ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாவே அந்த காட்டு பண்ணி இவங்களை விடுற மாதிரி தெரியல. அதுவும் பயங்கர போர்ஸா ஓடி வந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய பைப்பு மாதிரி இருக்கு. அந்த பைப் உள்ளார எல்லாருமே போயிடுறாங்க. சோ கடைசியா தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவன் அந்த பைப் உள்ளார பாதி உடம்பு போன உடனே கரெக்டா பின்னாடி வந்து அந்த காட்டு பண்ணி அதோட கொம்பலை குத்திடுது. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஹீரோக்கு அந்த காட்டு பண்ணி குத்துனதால அவனுடைய பேக் சைட்ல கொஞ்சம் காயமா இருக்கும். அதை வந்து வெடி மருந்து வச்சு கொஞ்சம் சரி பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோனி லைட்டா ஸ்மைல் பண்றா. அதே போல அந்த குகை உள்ளார வந்து அந்த காட்டு பண்ணி பார்த்த உடனே அதோட குட்டிகள் எல்லாம் செத்து கிடக்குது. இதனால இந்த காட்டு பண்ணிக்கு செம கோவம் வருது. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு இவங்க கரெக்டா அந்த ட்ராப்புக்கு பக்கத்துல படுத்திருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல சென்சார் அடிக்கிற மாதிரி லைட்டா சவுண்டு கேக்குது. இதை கேட்ட உடனே அது புதுசா அந்த வேட்டைக்காரன் ஒருவேளை அந்த காட்டு பண்ணி தான் வந்திருக்குமோ அப்படின்னு அவனுடைய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கரெக்டா இந்த ட்ராப்பு கிட்ட வரும்போது தான் தெரியுது ஒரு பெரிய ஆடு ஒண்ணு அந்த வயல வந்துச்சு. ஆடு தானே அப்படின்னு நினைச்சிட்டு பார்க்கும்போது தான் பின்னாடி கரெக்டா அந்த காட்டு பண்ணி நிக்குது. இதை பார்த்த உடனே இவன் லைட்டா பயந்துடுறான். இந்த காட்டு பண்ணியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த காட்டு பண்ணி கூட பயமா சண்டை போட்டே இருக்கான். ஆனா இருந்தாலும் அந்த காட்டு பண்ணி இவனை போர்ஸா தாக்கிக்கிட்டே இருக்கு. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த ட்ராப்புக்கு பக்கத்துல எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்களா, அவங்க எல்லாரும் எழுந்து வந்து பார்க்கும்போது தான் அந்த காட்டு பண்ணி இவனை பயமா அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அந்த சமயத்துல அந்த வயசான தாத்தா அந்த கொடையை விரிச்சு காமிச்சு அந்த காட்டு பண்ணி இங்க இருந்து போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கொடையை விரிக்கும் போது கரெக்டா இவங்களை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காட்டு பண்ணி அந்த வயசான தாத்தா நெஞ்சு மேலேயே ஒரு முட்டிட்டு அங்கிருந்து ஓடிடுது. ஆனா இருந்தாலும் இவருக்கு நெஞ்சில் அடிப்பட்டதால அந்த வலியை இவரால் தாங்கவே முடியல. இன்னொரு பக்கம் அந்த காட்டு பண்ணி அந்த வேட்டைக்காரனை ரொம்பவே கொடூரமா தாக்கி இருக்கும். அப்பதான் ஹீரோ என்ன முடிவு பண்றானா, இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது, இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவனை எப்படியா தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வரல, நீங்க மட்டும் இங்கிருந்து போங்க, ஏன்னா என்ன தூக்கிட்டு போனாலும் நான் கண்டிப்பா செத்துருவேன், எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து சாக போற ஸ்டேஜில் தான் இருக்கிறேன், தயவு செய்து நீங்க போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனை விட்டுட்டு எல்லாருமே அந்த காட்டு வயல அந்த பனிக்குட்டி தூக்கிட்டு இவங்க போயிட்டே இருக்காங்க. அந்த காட்டு பனி இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி துரத்து வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த லீடர் ஹீரோவை பார்த்து இந்த குட்டி பனியை பார்த்து தான் அந்த பெரிய பனி ஓடி வந்துட்டே இருக்கு, நீ இந்த குட்டி பனியை தூக்கிட்டு ஊர் உள்ளார போயிடு, நாங்க 2 பேரும் போயிட்டு போலீஸ்காரங்க
வேலைக்காரங்களை கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொன்ன உடனே ஹீரோ வந்து கொஞ்சம் யோசிக்கணும். நான் சொன்னதை நீ கேட்கலாம், உனக்கு வந்து ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்து அந்த குட்டி பண்ணி தூக்கிட்டு அந்த ஊர் இருக்கிற திசை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. சோ கொஞ்சம் தூரம் ஓடின பிறகு ரயில்வே ட்ராக் இருக்கு. ஆக்சுவலா அந்த ட்ராக் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில இருக்க திங்ஸ் எல்லாமே கொண்டு வரதுக்காக தான் இந்த ட்ராக்கை வந்து இங்க செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரியில இருந்து திங்ஸ் கொண்டு வரதுக்காக அந்த ட்ராக்லயே ஒரு பெரிய வண்டி ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த வண்டி வந்து ஹீரோ பாத்துறான், நம்ம அந்த வண்டி மேல ஏறினா கண்டிப்பா இந்த காட்டு பண்ணிட்டு இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு. அந்த டன்னல் உள்ளார பயங்கர வேகமா ஓடிட்டே இருக்கான் ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்து. இப்போ அந்த காட்டு பண்ணி கரெக்டா அந்த ட்ராக் உள்ளார ஓடி வந்துட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோவும் ஹீரோனும் பயந்துடுறாங்க. அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் அந்த வண்டிகிட்ட போன உடனே அந்த வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால மூவ் பண்ணவே முடியல. அந்த காட்டு பண்ணி வேகமா ஓடி வந்து ஒரு முட்டுது. அது முட்டின வேகத்துல இந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன உடனே அவங்க கையால அது மேல இருக்கிற ஹைட்ராலிக் ஐத்துறாங்க. அந்த ஹைட்ராலிக் ஐத்த அந்த வண்டியோட வேகம் இருக்க அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ பயங்கர வேகமா போயிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு பெரிய கம்பி ஒண்ணு இருக்கு. நம்ம வண்டி கண்ட்ரோல் பண்ணலாம், கண்டிப்பா அந்த கம்பியிலேயே நம்ம குத்தி இறந்து போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். சோ ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ வந்து அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு அந்த காட்டு பணியும் வந்துடுது. இவங்க அந்த காட்டு பணியை பார்த்த உடனே சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்கு. அந்த கேப் உள்ளார போயிட்டு பதுங்கிக்கிறாங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு மேல திரும்பும் போது அந்த காட்டு பணி மேலதான் நிக்குது. காட்டு பணி இவங்களை பார்க்கவே இல்லை. அப்போ இவனுடைய கையில வச்சிருக்க அந்த பன்னிக்குட்டி பயங்கரமா கத்தனதால அந்த சத்தத்தை கேட்டு அந்த காட்டு பண்ணி இவங்களை பார்த்த உடனே இவங்களை பயங்கரமா துரத்துது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களும் வேகமா ஓடிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் ஓடனே பக்கத்துல ஒரு பெரிய ஏணிமா இருக்கு. அந்த ஏணி மேல ஹீரோனும் ஏறிடுறாங்க. அந்த சமயத்துல அந்த காட்டு பண்ணி இவங்களை சுத்தி சுத்தி கீழே வந்துட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணது ஒண்ணுமே புரியவே இல்லை. ஏன்னா கீழே இறங்க முடியாது. தப்பு தவறு இறங்கினா கூட அந்த காட்டு பண்ணி நம்மள சும்மா விடாது அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து போயிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் ஹீரோனி ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா பக்கத்துல ஒரு லிப்ட் ஒன்று இருக்கு. டூலர் மட்டும் அந்த பண்ணியை வந்து நம்ம மாட்ட வச்சுட்டோம்னா அந்த பண்ணியை ஈஸியா நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ அங்க பக்கத்துல ஒரு பெரிய பீமா இருக்கு. அந்த பீமை புடிச்சிட்டு சரின்னு கீழே இறங்கி வந்துடுறான். அதே போல ஹீரோனி ஆப்போசிட் சைடு அந்த செவரை ஒட்டி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. ஏன்னா அந்த லிப்ட கண்ட்ரோல் பண்ற மொத்த சுவிட்சுமே அங்கதான் இருக்கு. பண்ணி திசை திருப்பதுக்காக இவன் கையில வச்சிருக்க அந்த ஹெல்மெட்டை தூக்கி அந்த லிப்ட் இருக்கிற சைடு தூக்கி போடுறான். இதை பார்த்த உடனே அந்த காட்டு பண்ணி இவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இவன் கிட்ட வேகமா ஓடி வரும்போது இவன் கையில வச்சிருக்க அந்த பன்னிக்குட்டியும் தூக்கி அந்த லிப்ட் இருக்க இடத்துல தூக்கி போட்டுட்டு இவன் சைட்ல வந்து ஒதுங்கிடுறான். அந்த லிப்ட் கிட்ட வந்த உடனே அந்த காட்டு பண்ணி ஒரு செகண்ட் நின்று யோசிக்குது. என்னன்னா நம்மளுடைய குட்டியை காப்பாத்துறாமா இல்ல இவனை அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய குட்டி தான் முக்கியம் அப்படின்னு அந்த குட்டியை காப்பாத்தலான்னு இந்த காட்டு பண்ணி அந்த லிப்ட் இருக்க இடத்து உள்ளார போன உடனே ஹீரோனே அங்க இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணிடுறா. சோ உடனே மேல இருக்க லிப்ட் சருன்னு கீழே வந்த உடனே அந்த காட்டு பண்ணி அந்த லிப்ட் உள்ளார மாட்டிக்குது. சோ ஒரு வழியா ஹீரோனி கீழே வந்து அந்த லிப்ட் உள்ள இருக்கிற அந்த குட்டி பண்ணி தூக்கிட்டு இந்த ஃபேக்டரி விட்டு வெளியில வராங்க. அப்பதான் ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா இந்த காட்டு பண்ணியை இங்கே வந்து நம்ம சாகடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஃபேக்டரியில கொஞ்சம் பாம் இருக்கு. அந்த பாம்பை எடுத்து எல்லா இடமும் கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபேக்டரி விட்டு வெளியில வர டைம்ல அந்த பாம்பை வந்து வெடிக்க வைக்கிறான். அந்த பாம்பு வெடிச்ச உடனே அந்த காட்டு பண்ணி பீஸா அங்கேயே இறந்து போகுது. அந்த காட்டு பண்ணி பீஸா அங்கேயே இறந்து போறதை காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. சோ உண்மையிலுமே இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே போல வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல படத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.